அனைவருக்கும் வணக்கம். மாயாஜாலம் ரோண்டா பைர்ன் எழுதின புக்கு. இந்த புக்கு ஃபுல்லாகவே நன்றி உணர்வை குறித்து எழுதியிருக்காங்க. 28 நாட்கள் நன்றி உணர்வு பயிற்சி இருக்குது. நாம் கண்ணில் பார்க்குற விஷயம், நமக்கு கிடைச்ச விஷயம், நம்மை சுற்றி நடக்கும் விஷயம், இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு இருக்குது. நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உணர்வு பூர்வமாக நன்றி சொல்ல சொல்ல நமக்கு தேவையானது எல்லாமே அபரிமிதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாஜாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஒரு மாபெரும் மர்மம் திரை விளக்கப்படுகிறது. மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வாருங்கள். ஒரு மாயாஜாலமான புத்தகம். இத்தனை சாப்டரை கடந்து தான் 28 நாள் பயிற்சி இருக்குது. அதனால் நாம் மாயாஜாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, இந்த டாப்பிக்கை மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாமா? வாங்க. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையே மாயாஜாலமாக மாறிவிடும். ஒரு எழுத்தாளர் ரோல்ட் தால் என்பவர் மாயாஜாலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களால் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் குழந்தையா இருந்த பொழுது உங்களுக்கு நினைவு இருக்குதா? இந்த உலகத்தை எப்படி பார்த்தீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பிரமிப்பை கொடுத்தது தானே. புல்லில் உறைந்துள்ள பனித்துளி, சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சி, இலைகள், கல் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? பிரமிப்பாக இருந்ததே. உங்களுக்கு முதல்ல பல் விழுகும் பொழுது எவ்வளவு உற்சாகமாக இருந்தீங்க? பல் தேவதை உங்கள் வீட்டுக்கு வருவாள்னு நம்புனீங்கல்ல. பிறகு கிறிஸ்மஸ் லீவில் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லார் வீட்டுக்கும் ஒரே இரவில் பரிசு கொடுத்தாரே, அது எப்படி நடந்தது என்று கூட தெரியாமல் பரிசு கிடைத்த சந்தோஷத்தில் இருந்தீங்கல்ல. கலைமான், செல்லப்பிராணிகள், பொம்மைகள் இவைகளை பார்க்கும்போது எப்படி இருந்தது? உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்ததே. அப்போ அந்த நேரத்தில் கற்பனைக்கு எல்லையே இல்லை. வாழ்க்கை மாயாஜாலமானது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க. நீங்கள் குழந்தையா இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது அதிக உற்சாகமும் சந்தோஷமும் கிடைத்ததே. அற்புதமான உணர்வுகளை கொண்டிருந்தீர்களே. பெரியவங்களா வளர்ந்ததும் பொறுப்புகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் பெருசாக வந்துருச்சு. குழந்தைகளாக இருந்த பொழுது நீங்கள் நம்பியிருந்த மாயாஜாலம் மெல்ல மெல்ல மறைஞ்சி பைன்னு விடை பெற்று போய்விட்டதே. எப்படி நீங்கள் எவ்வளவு நிதர்சனமானவரோ வாழ்க்கையின் மாயாஜாலமும் அதே அளவு நிதர்சனமானது. மாயாஜாலத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே விரும்பும் விஷயங்கள் உங்கள் கண்முன்னே தோன்றுவதை நிச்சயமாக காண்பீர்கள். பல காலமாக நீங்கள் கனவு கொண்டிருந்த விஷயங்கள் திடீரென்று நிகழ்வதை பார்ப்பீர்கள். கண்ணுக்கு புலப்படாத தளத்தில்தான் மாயாஜாலம் வேலை செய்கிறது. மாயாஜாலத்தை மீண்டும் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் குழந்தையாக இருந்தபோது இருந்ததைப் போல ஒவ்வொரு நாளும் பிரமிப்பும் வியப்பும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மாயாஜாலத்திற்கு தயாராகுங்கள். வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றக்கூடிய ஞானம் இனி வரும் வீடியோவில் காணலாம். தவறாம பாருங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதம் நிகழும். அடுத்த டாபிக் ஒரு மாபெரும் மர்மம் திரை விளக்கப்படுகிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.